Hi guys, welcome to Sanaki Sismi Kane here and One Piece chapter 1098 and 1099 இது ரெண்டு தான் பார்க்க போறோம். இதுல full and full கூமாவோட ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் கூமா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அவரோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி. பட் இந்த ரெண்டு சாப்டர்ல அவர் எதுக்காக கவர்மெண்ட் கூட ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி பசிபிஸ்டா உருவாக்குனாரு, இதுக்கான காரணத்தை எல்லாத்தையுமே சொல்லிருக்காங்க. சோ நம்ம டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். கடைசி நம்ம பார்த்த வரைக்கும் கூமா அண்ட் கின்னி ரெண்டு பேருமே ரெவல்யூஷனரி ஆர்மியில சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்கில் மூலமா அவங்க கேப்டன் லெவல்ல இருப்பாங்க. அப்படி இவங்க எல்லாம் ஒரு ஐலாண்டா போய் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் கின்னியை யாரோ கடத்திடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிய வருது. பட் யாராலையுமே கின்னியை காப்பாற்ற முடியல. ஏன்னா கின்னியை கடத்தினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு செலஸ்டியல் டிராகன். அவன் எதுக்காக கின்னியை கடத்திருப்பான் அப்படின்னா கின்னியோட அழகை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கின்னியை அந்த ஐலாண்ட்ல இருந்து கடத்திட்டு போயிருப்பான். அதனால தான் யாராலையுமே கின்னியை காப்பாத்திருக்க முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவனும் கூமாவும் சம அப்செட்ல இருப்பான். இந்த மாதிரி கின்னி அவனை விட்டு போனது கூமாவால பொறுத்துக்கவே முடியாது. அவன் என்ன பண்ணுவானா சம்மர் ரேஜா எல்லா இடத்தையும் சண்டை போடுவான். அண்ட் இப்படியே 2 வருஷம் ஓடிடுது. அப்பதான் ரெவல்யூஷனரி ஆர்மிக்கு கின்னி கிட்ட இருந்து ஒரு கால் வரும். அந்த கால்ல கின்னி என்ன சொல்லுவானா, குமாச்சி நான் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன தூக்கி வீசிட்டாங்க, எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசை தான், ஆனா அது இப்போதைக்கு முடியாது, நான் இப்ப இந்த கால்ல உன் கூட பேசுறது தான் நான் சொல்ற கடைசி குட் பையா இருக்கும் உனக்கு அப்படின்னு கின்னி சொல்லிக்கிட்டு இருப்பா. இவங்களுக்கு கின்னி கால் பண்ணோன்னா இவங்க சம ஆச்சரியத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கின்னியை கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. எல்லாருமே கின்னி கிட்ட நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே கின்னி என்ன சொல்லுவா அப்படின்னா நான் என்னோட மரண படுக்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. எல்லாருமே நீ எங்க இருக்க கின்னி, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் லொகேஷன் கேட்பாங்க. அப்பதான் கின்னி என்ன சொல்லுவானா, நான் இந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க யாருமே என்ன வந்து பார்க்க தேவையில்ல, அதை நான் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. கூமா உடனே தெரிஞ்சிடும் கின்னி எந்த லொகேஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி. உடனே கூமா என்ன பண்ணுவாரா, அவரோட பவர் யூஸ் பண்ணி சார்பெட் கிங்டம்க்கு போவாரு. அதாவது இவங்க வளர்ந்தாங்க இல்லையா அந்த சர்ச், அந்த சர்ச்சில் தான் கின்னி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். அதனால கரெக்டா இவரு அந்த சர்ச்சுக்கு வந்து போயிட்டு இருப்பாரு. அப்பதான் கின்னி போன்ல எல்லாருக்கிட்டுமே என்ன சொல்லுவா அப்படின்னா, டிராகன் பிரதர் கூமாவை நல்லா பாத்துக்கோங்க, அவனுக்கு பெரிய இதயம் இருக்கு அண்ட் கூமா நான் அவனை விரும்புறேன், உன்ன மட்டும் தான் எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆயிடும். அண்ட் கூமாவும் கரெக்டா அந்த நேரத்துக்கு சர்ச்சுக்கு போயிடுவோம். அங்க போய் பார்த்தா கின்னி அந்த இடத்துல இறந்து கிடப்பா. அண்ட் கின்னியோட உடம்பு அப்படியே ஃபுல்லா ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். அதே சமயத்துல அவளோட தோல் அப்படியே கல்லு மாதிரி மாறி இருக்கும். இதை பார்த்தோம் கூமா ஒன்றும் புரியாது, எப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் அங்க இருந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரிய ஒளி அவன் மேல பட்டோன்னு தான் அவளோட தோல் அந்த மாதிரி மாறிச்சு, அது மட்டும் இல்லாம அவளோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக அவ கடற்கரையில இருந்து இவ்வளவு தூரம் சூரிய ஒளியில நடந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குழந்தையை காமிப்பாங்க. அண்ட் கின்னிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த செலஸ்டியல் டிராகன் மூலமா. அந்த குழந்தைய இந்த சர்ச்சுக்கு கின்னி கொண்டு வந்திருப்பா. ஏன்னா கின்னி போன் கால்ல சொல்லிருப்பா இல்லையா, எனக்கு இந்த வியாதி வந்தோன்னே அவங்க என்ன துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த வியாதி வந்தோன்னே செலஸ்டியல் டிராகன்ஸ் கின்னியை துரத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கின்னி அவளோட குழந்தையை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. சோ இந்த செலஸ்டியல் டிராகன் கின்னியோட அழகை பார்த்து கின்னியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கின்னியை கடத்திட்டு போயிருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா கின்னிக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்தோன்னே இதுக்குமா கின்னியை நம்ம வச்சு கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செலஸ்டியல் டிராகன் கின்னியை கொண்டு வந்து இங்கே விட்டு போயிருக்கான். அண்ட் கின்னியோட டிசீஸ் பேர் என்னன்னா சாஃபியர் ஸ்கேல்ஸ். இந்த டிசீஸ் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா அவங்களால சூரிய ஒளி இல்ல நில ஒளியில வந்து டைரக்டா போயிட்டு நிக்க முடியாது. அந்த மாதிரி இயற்கையா வர ஒளிலாம் அவங்களோட தோல்ல பட்டுச்சு அப்படின்னா அவங்க தோல் அப்படியே நீல கலர் கல்லா மாறிடும். இது மூலமா அவங்க இறந்துருவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு வியாதி தான் இந்த சேஃபியர் ஸ்கேல். இந்த வியாதிக்கு கியூரே கிடையாது அப்படிங்கறத தான் செலஸ்டியல் டிராகன்ஸ் மறுபடியும் கின்னியை கொண்டு வந்து இங்க விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி கின்னி இறந்ததுக்கு அப்புறம் கூமா ரொம்ப வருத்தப்படுறான். அவன் என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, கின்னியோட குழந்தையை நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கின்னியோட குழந்தையை அவன் வளர்க்குறான். அண்ட் கின்னிக்கு பிறந்த குழந்தை தான் பானி. இதுக்கு பானி சார்பெட் கிங்டம்ல தான் வளர்ந்துகிட்டு இருப்பா. இதே நேரத்துல கூமா ரெவல்யூஷனரி ஆர்மி கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. அவன் என்ன பண்ணுவானா, ஒரு ஐலாண்டா போயிட்டு அங்க இருக்கிற மக்களை காப்பாத்திட்டு அந்த ஒர்க் முடிச்சுட்டு கரெக்டா பானி வந்து பார்ப்பான். சொல்லப்போம் அப்படின்னா அவனோட குழந்தை மாதிரியே பானியை வளர்ப்பான். இதே மாதிரி 3 வருஷம் போயிடும். அப்பதான் சார்பெட் கிங்டம்ல ஒரு நாள் என்ன ஆகும்னா, பானியோட மூஞ்சில ஒரு ப்ளூ கலர்ல கல்லு வரும். இதை பார்த்தோன்னு கூமாக்கு தெரிஞ்சிருது பானியோட அம்மாக்கு வந்த அதே வியாதி தான் இப்ப பானிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சோ கூமா என்ன டிசைட் பண்றானா, நம்ம சூரிய ஒளியில பானியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற அந்த சர்ச்சுக்குள்ள சூரிய ஒளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னலையுமே அடைச்சிருவான். அண்ட் பானியும் வெளியே விட மாட்டான். அண்ட் இந்த வியாதியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூமா எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிடுவான். ஏன்னா கூமாக்கு இந்த வியாதியை பத்தி தெரியாது. அதனால எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு பானியை காட்டுறான். பட் எந்த டாக்டர்ஸ்க்குமே இது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இந்த டிசீஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு டிசீஸ் இது. அதனால கூமாக்கு தெரிஞ்சிரும் இனிமேல் நம்ம பானியை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பானியை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குமா கூமா ரெவல்யூஷனரி ஆர்மி கிட்ட என்ன சொல்றானா, நான் இதுக்குமா ரெவல்யூஷனரி ஆர்மியில ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா பானிக்கு வந்திருக்க டிசீஸ் அப்படி, நான் அவளை பாதுகாக்கணும், அதனால நான் இனி 24 மணி நேரமும் சார்பெட் கிங்டம்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெவல்யூஷனரி ஆர்மி விட்டு ரிலீவ் ஆயிடுறான். அப்ப டிராகன் என்ன சொல்லுவாருன்னா, நான் பானிக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூமாக்கு சொல்லி வலியும் சொல்லுவாரு. அண்ட் இதுக்கு 2 வருஷம் ஓடிடுது. இப்போ பானிக்கு 5 வயசு ஆகிட்டு இருக்கும். இந்த 2 வருஷமா பானி என்ன பண்ணிருப்பானா, சர்ச்சுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பா. அவ சர்ச்சை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டா. ஏன்னா சூரிய ஒளி பட்டாலே அவளோட ஸ்கின்லாம் கல்லு மாதிரி மாறிடும் இல்லையா. அதனால அவ சர்ச்சுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பா. இந்த மாதிரி அவ சர்ச்சுக்குள்ளே வாழ்றது அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாம் பார்த்து பயங்கரமா கலாய்ப்பாங்க, நீ ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. பட் அவ அந்த சின்ன பசங்களை போட்டு சம்மடி அடிச்சு போட்டுருவா. பானி அவளோட அம்மா மாதிரியே தான் இருப்பா. யாரா இருந்தாலும் போயிட்டு சம்மடி தான் உங்களுக்கு. இந்த மாதிரி அவ ரொம்ப மொரட்டுத்தனமா இருக்கும்போது கூமா அவளை ஸ்டாப் பண்ணி மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படி மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் பானி என்ன சொல்லுவானா, அவங்க என்னோட மூஞ்சில இருக்க இந்த ஸ்டோனை பார்த்து காமெடி பண்ணாங்க, அதனால தான் அவங்களை அடிச்சேன் அப்படிங்கிற சொல்லுவா. அது கூமா என்ன சொல்லுவாருன்னா, ஓ உன்னோட மூஞ்சில இருக்க இந்த கல்லா, இது கல்லு கிடையாது, இது அழகா இருக்கிற ஒரு ஜுவல் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பானி ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏன்னா கூமா பானி கிட்ட என்ன சொல்லி வச்சிருப்பாரு அப்படின்னா, நீ வெளியே போக கூடாது, நீ சூரிய ஒளியை பார்க்க கூடாது, அண்ட் இந்த வியாதி உனக்கு சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. அண்ட் பானியும் அதை நம்பிக்கிட்டே தான் இருப்பா. அப்பதான் கூமா ஒரு நாள் பானி கிட்ட என்ன கேட்பாருன்னா, உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நீ எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு பானி என்ன சொல்லுவானா, நான் இந்த புக்ல ஸ்கை ஐலாண்டை பத்தி படிச்சேன், அண்ட் அந்த ஐலாண்டுக்கு போகணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அண்ட் ஸ்கை ஐலாண்ட் பேரை கேட்டோன்னு கூமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் அந்த நீக்காவோட ஸ்டெப் அண்ட் ட்ரம் ஆஃப் லிபரேஷன் இதெல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாரு. உடனே கூமா
கூமா என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு 20 வயசு ஆகும்போது நம்ம இந்த ஸ்கை ஐலாண்ட் போலாம், உனக்கு 19 வயசு ஆகும்போது எங்க போகணும்னு ஆசைப்படுற கேளு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு பானி என்ன சொல்லுவானா, நான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் என்னோட 19 வயசுல அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இந்த வியாதி கியூர் ஆனோம்னா நம்ம உலகம் ஃபுல்லா சுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா பானி இன்னமும் நம்பிக்கிட்டு இருப்பா நமக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு சொல்லி. பட் கூமாக்கு அதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவர் கேட்ட வரைக்கும் எல்லா டாக்டர்ஸுமே இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் வேற ஒரு டாக்டர் கூமா வந்து பாப்பாரு. அவர் வந்து பானி அனலைஸ் பண்ணுவாரு. அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட பொண்ணுக்கு இருக்கிற வியாதி பேர் தான் சாஃபியர் ஸ்கேல். இதை வந்து கியூரே பண்ண முடியாது. உன்னோட பொண்ணு சூரிய ஒளியிலயோ இல்ல நில ஒளியிலயோ பட்டா அப்படின்னா அவளோட தோல் ஃபுல்லா இந்த கல்லு வளர்ந்துரும். இது வந்து ஒரு உயிர்கொல்லி வியாதி. ஈவன் நீ உன்னோட பொண்ணு சூரிய ஒளி நில ஒளியில படாம பாதுகாத்து வச்சிருந்தாலும் இந்த வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் வருஷத்துல செத்து போயிடுவாங்க. நான் செக் பண்ண வரைக்கும் உன்னோட பொண்ணு இன்னும் 5 வருஷம் தான் உயிரோட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு போயிடுவாரு. இது கேட்டோன்னு கூமா சமஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா கூமா நம்மளோட பொண்ணு சூரிய ஒளியில காட்டினாலும் உயிரோட தான் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். பட் இந்த வியாதி வந்தவங்க கொஞ்சம் வருஷத்துல இறந்துருவாங்க. அவங்க அப்படி சூரிய ஒளியிலயோ இல்ல நில ஒளியிலயோ அவங்களோட தோலை காமிச்சாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு வியாதி தான் இந்த சாஃபியர் ஸ்கேல். இது கேட்டோன்னு கூமா ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். கூமா தனியா அவன் என்ன பேசிக்கிட்டு இருப்பானா, அப்போ வெறும் 10வது பர்த்டே வரைக்கும் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பானியை பத்தி நினைச்சிட்டு இருப்பான். அண்ட் பானி இதை கேட்டுருவா. கேட்டு வந்து என்ன சொல்லுவானா, என்னோட 10வது பர்த்டே இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்போ கூமா பானியை சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுவானா, டாக்டர் சொல்லிட்டாரு உன்னோட 10வது வயசுல உன்னோட வியாதி வந்து கியூர் ஆயிடுமா, நம்ம அதுக்கப்புறமா ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய கூமா பானி கிட்ட சொல்லிடுவான். இது கேட்டோன்னு பானி ரொம்ப சந்தோஷப்படுவா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு, 5 வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஊர் சுத்தலாம், நம்ம சொன்ன ஐலாண்ட்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பட் கூமாக்கு தெரியும் இன்னும் 5 வருஷத்துல பானி இறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் கூமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூமா உள்ள வந்து அழுதுகிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, சார்பட் கிங்டம் இருக்கு இல்லையா, இத மறுபடியும் அந்த கிங் பெக்கோரி வந்து அட்டாக் பண்ணுவான். அவன் மறுபடியும் என்ன டிசைட் பண்ணிருப்பான் அப்படின்னா, இந்த ஏழை மக்கள் அண்ட் சவுத் சைடுல இருக்க மக்கள் எல்லாரையும் கொன்னுட்டு நம்மளோட கண்ட்ரியை பணக்கார கண்ட்ரியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பான். அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அப்படி அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட வீடுகளையும் எரிச்சிருவான். ஏன்னா இந்த மாதிரியான மக்கள் என்னோட ஐலாண்ட்ல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா மக்களோட வீடு எரிச்சிருவான். இதை பார்த்து கூமா சமாதானாயிடுவான். அப்ப அந்த ஐலாண்ட்ல இருக்க ஏழை மக்கள்லாம் கிங் பெக்கோரி கிட்ட போயிட்டு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்பாங்க. பட் அவன் விடவே மாட்டான். சில மக்கள்லாம் அவனுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த ராஜா கிட்ட அவனோட படம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துக்கு அங்க இருந்து ஏழை மக்களோட வீடு எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கிங் பெக்கோரி அவனோட காட்ஸ்க்கு என்ன ஆர்டர் போடுவானா, என்னோட பேச்சை கேட்காத மக்கள் எல்லாரையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவான். இது கேட்டோன்னு கூமா சமாதானம் ஆயிடுவான். உடனே கூமா என்ன பண்றானா, அந்த கிங் கூட சண்டை போட வருவான். அப்பதான் அந்த கிங் வந்து அவனோட பிளான் சொல்லுவான். இந்த கிங் எதுக்காக அந்த ஊர்ல இருக்க ஏழை மக்களோட வீட்டெல்லாம் எரிப்பான் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் இந்த ஐலாண்டை ஒரு பணக்கார ஐலாண்டா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருப்பான். அதாவது எந்த அளவுக்கு இவன் இந்த ஐலாண்ட் வந்து காஸ்ட் கட் பண்றானோ, அதாவது இந்த ஐலாண்டோட ஜனத்தொகை எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு இவன் கம்மியான காசு செலஸ்டியல் டிராகன்ஸ்க்கு கட்டலாம். இதே மாதிரி இவன் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிருப்பான். அப்பவும் கூமா தான் தடுத்திருப்பான். இப்ப மறுபடியும் இவன் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி அந்த ஊர் மக்களோட வீட்டெல்லாம் எரிச்சு விட்டுருப்பான். இதை பார்த்தோம் கூமா சமாதானாயிட்டு வந்து இந்த கேஸ்டில் இருக்க கிங் அண்ட் அவனோட ஆளுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு அந்த ஊர் மக்களை காப்பாத்துறான். இதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இதுக்குமா கூமா தான் நம்மளோட ராஜாவா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கூமா எல்லாருமே ராஜாவா அறிவிச்சிடுறாங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் சாட்டனுக்கு தெரிய வருது. சாட்டன் இது கேட்டு சமோஷாக் ஆயிடுவான். என்னது கூமா ராஜாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். கூமா ராஜா ஆகணும்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பட் கூமா என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னால உண்மையான ராஜாவா இருக்க முடியாது, எனக்கு அதுக்கான பயிற்சி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் புல்டாக் அப்படிங்கிற ஒருத்தரை அவன் கூட இருந்து ராஜாவோட வேலைகள் எல்லாம் செய்ய வச்சுப்பான். இப்போ ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் கூமா தான் ராஜா. பட் டிசிஷன்லாம் யார் எடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த புல்டாக் அப்படிங்கிறவர் தான். இந்த புல்டாக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் தான் சார்பட் கிங்டமோட பழைய ராஜா. சோ அவரோட பேச்சு கேட்டு செயல்படலாம் அப்படின்னு சொல்லி தான் கூமா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பான். இந்த மாதிரி ஊர் மக்கள் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா, பானி இருப்பாளே அவ கூமா நோக்கி ஓடி வருவா. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷம் ஆயிடுவாங்க. ஏன்னா பானி இப்போ பெரிய பொண்ணா இருப்பா. சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ 6 வயசு தான் ஆகிட்டு இருக்கும். பட் அவளை பாக்குறதுக்கு நல்லா வளர்ந்த பொண்ணா இருப்பா. இதை பார்த்தோன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிடறாங்க, இது டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி தான் அவளுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பானி என்ன டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, பானியோட பவர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. கிண்ணியால அவளை பெரிய பொண்ணா மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவளை வயசான ஒரு பாட்டியை மாத்திக்க ட்ரை பண்ணுவான். பட் அது கிண்ணியால முடிஞ்சிருக்காது. ஏன்னா கிண்ணி இப்போ சின்ன பொண்ணு தானே, அவளோட டெவில் ஃப்ரூட்டை அவ கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரெயின் பண்ணி ஆகணும். சோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவ இருக்கிறதால தான் அவளை ஒரு பாட்டியா மாத்திருக்க முடியாது. அப்பதான் ஒரு நாள் அவங்க இருக்க இடத்துக்கு யார் வருவானா, இந்த புல்டாக் இருப்பார் இல்லையா, அவர் வருவாரு. அவர் வந்து கூமா கிட்ட என்ன சொல்லுவாரா, கிங் பெக்கோரி மறுபடியும் நம்மள அட்டாக் பண்றதுக்காக வரான், இந்த தடவை அவன் கவர்மெண்டோட ஹெல்ப் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியூஸ் பேப்பர் காம்பாரு. நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி கூமா சார்பட் கிங்டம் கிங் பெக்கோரி கிட்ட இருந்து காப்பாத்தினா இல்லையா, அதை நியூஸ்ல தப்பா போட்டிருப்பாங்க. நியூஸ்ல எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, கூமா இந்த சார்பட் கிங்டம் அட்டாக் பண்ணி சார்பட் கிங்டமோட ராஜாவான கிங் பெக்கோரியை டிஃபீட் பண்ணி அந்த கிங்டம் அவனோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறதா நியூஸ்ல அப்படியே மாத்தி போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நியூஸ் வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதனால கிங் பெக்கோரி போயிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட சொன்னதால கவர்மெண்ட் கிங் பெக்கோரிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நியூஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கிங் பெக்கோரிக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்களோட வார்ஷிப்ஸ கூமா கூட சண்டை போடுறதுக்காக சார்பட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வார்ஷிப்ல கிங் பெக்கோரி வந்துகிட்டு இருப்பான். இதை பார்த்தோம் பழைய ராஜா புல்டாக் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்ப மரைன்ஸும் நம்மளுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட வராங்க, நம்மளால கண்டிப்பா அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இதுக்கு ஒரே வழி நீ இந்த ஐலாண்ட் விட்டு போறதுதான் கூமா அப்படி மாதிரி அவர் சொல்லுவாரு. அண்ட் கூமா என்ன சொல்லுவானா, ஆமா நான் இந்த ஐலாண்ட் விட்டு போறது ஒரு நல்ல வழி, அண்ட் நான் போனதுக்குமா இந்த ஐலாண்டுக்கு நீங்க ராஜாவா இருங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம என்னால இப்போதைக்கு பானியை கூட்டு போக முடியாது, அதனால பானி நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, ஏன்னா பானி மேல சூரிய ஒளி படக்கூடாது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு கூமா என்ன பண்றானா அந்த ஐலாண்ட் விட்டு வெளியே போறான். அண்ட் பானி அந்த ஐலாண்ட்ல பாத்துக்கிறதுக்காக கூமாக்கு தெரிஞ்ச வயசானவங்க அண்ட் அது மட்டும் இல்லாம
இந்த புல்டாக் இருப்பாரு இவரு இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க பானி அங்க நல்லா பாத்துக்கிறதுக்காக. அண்ட் கூமா என்ன பண்ணுவாரு, ஒரு கப்பல் எடுத்துட்டு அந்த ஐலாண்ட் விட்டு போவாரு. அதை பார்த்தோன்னு கிங் பெக்கரி மரைன்ஸ்க்கு என்ன ஆர்டர் போடுவானா, கூமா அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவான். அப்போ கூமா கிங் பெக்கரி பத்தி என்ன சொல்லுவானா, நீ இந்த இடத்துக்கு வந்து உன்னோட மூஞ்ச காமிக்கிறதுக்கு அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கூமா அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுவான். மரைன்ஸ் கரெக்டா கூமாவோட கப்பல் அட்டாக் பண்ணும்போது கூமா அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கப்புறமா தான் கூமா ஒரு பைரேட்டா வேர்ல்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு அடுத்து கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, பானி அந்த ஐலாண்ட் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பா. பானிய அந்த ஐலாண்டோட ராஜாவான புல்டாக் வந்து நல்லா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல கூமா எக்கச்சக்கமான ஐலாண்டுக்கு டிராவல் பண்றான். ஏன்னா பானிக்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சாகணும், அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய ஐலாண்டுக்கு டிராவல் பண்றான். அப்பதான் இந்த டொரினோ ஐலாண்ட் அண்ட் குரிகானா ஐலாண்ட், ட்ரம் ஐலாண்ட், வெதரியா, டக்கிலா உல்ஃப் அண்ட் பாயின் ஆர்ச்சிபெலகோ, இந்த ஐலாண்ட் எல்லாத்துக்குமே கூமா டிராவல் பண்ணுவான். அண்ட் இந்த ஐலாண்டோட பேர்லாம் கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், இந்த ஒரு ஐலாண்டுக்கு தான் கூமா ஸ்ட்ரா ஹட்ஸ சபோதி ஆர்ச்சிபெலகோல இருந்து அனுப்பிச்சிருப்பான். ஏன்னா இந்த ஒரு ஐலாண்டு ரீச் பண்ணும்போது கூமாக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஐலாண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல். சோ அதனால தான் ஒரு ஐலாண்டுக்கும் ஸ்ட்ரா ஹட்ஸ மாத்தி மாத்தி அனுப்பிச்சிருப்பான். அந்த ஐலாண்டுக்குலாம் போயிட்டு கூமா ஹெல்ப் கேட்கும்போது யாராலுமே கூமாக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வியாதி வந்து ரொம்ப ரேரான வியாதி, அதுக்கு மருந்தே இல்ல அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் அப்படி ஒரு நாள் அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டிராகனை மீட் பண்றான். அண்ட் ரெவல்யூஷனரி ஆர்மி கூமா பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் கூமா கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் டிராகன் என்ன சொல்லுவாருன்னா, இவான்கோ அண்ட் இனசுமா ரெண்டு பேருமே வேர்ல்டு கவர்மெண்ட் கேப்சர் பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். சோ இந்த டைம் தான் இவான்கோ அண்ட் இனசுமா ரெண்டு பேருமே பிரிசன்ல இருப்பாங்க. அங்க அவங்க பண்ணாத அட்டிலியுமே கிடையாது. இந்த மாதிரி டிராகன் பேசிட்டு இருக்கும்போது டிராகன் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க நியூஸ்ல பார்த்தோம் நீ திடீர்னு ஒரு நாள் ராஜாவா இருந்த அண்ட் திடீர்னு ஒரு நாள் பைரேட்டா மாறிட்ட, என்னதான் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது கூமா என்ன சொல்லுவானா, எல்லார் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே பெல்லோ பெட்டி இருப்பா இல்லையா, அவ கூமா கிட்ட என்ன கேட்பானா, நான் ஈஸ்டர்ன் ஃபோர்ஸோட கேப்டன் ஆகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அது கூமா என்ன கேட்பானா, எதுக்கு நீ என்கிட்ட கேட்கிற, நான் ஒரு ரெவல்யூஷனரி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெல்லோ பெட்டி என்ன சொல்லுவானா, இல்ல டிராகன் ஈஸ்டர்ன் ஃபோர்ஸோட கேப்டனா யாரு மாறுறாங்களோ அவங்களுக்கு கூமாவோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா இருக்கணும், அப்படி கூமாவோட பிளெஸிங்ஸ் இருக்கவங்கள தான் நான் ஈஸ்ட் ஃபோர்ஸோட கேப்டனா மாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு, அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு பெல்லோ பெட்டி சொல்லுவா. உடனே கூமா என்ன சொல்லுவானா, நீ கின்னி மாதிரியே தான் ஈஸ்டர்ன் ஃபோர்ஸோட கேப்டனா நீ இருக்கலாம், அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்பதான் கூமா டிராகன் கிட்ட வேகா பங்க் பத்தி கேட்பான். ஏன்னா இத்தனை வருஷம் கூமா டிராவல் பண்ணிருப்பான் இல்லையா, அதுல வேகா பங்க் பத்தி தெரிஞ்சிருக்கும். உடனே டிராகன் வேகா பங்கோட லொகேஷன் கூமா கிட்ட சொல்லுவான். ஏன்னா வேகா பங்க் சீக்கிரட்டா சொல்ல போனோம் அப்படின்னா டிராகனுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால வேகா பங்க் இருக்கிற லொகேஷன் டிராகனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இவன் பானியை காப்பாத்த தான் வேகா பங்கோட லொகேஷன் கேட்கறான் அப்படின்னு டிராகனுக்கு தெரியும். அதனால டிராகன் அந்த லொகேஷனை சொல்லிடுவாரு. உடனே கூமா என்ன சொல்லுவானா, அப்படி பானி மட்டும் சரியாயிட்டானா நான் கண்டிப்பா மறுபடியும் ரெவல்யூஷனரி ஆர்மில வந்து உன் கூட சேர்ந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே டிராகன் என்ன சொல்லுவானா, விதியோட காற்று உன்னை எங்க கூட்டிட்டு போதோ அங்க போ நண்பா அப்படின்னு சொல்லி டிராகன் கூமா வழிய வச்சுப்பான். கூமாக்கு இப்ப வேகா பங்கோட லொகேஷன் தெரியும் இல்லையா, சோ கூமா என்ன பண்றானா, சார்பட் கிங்டம் போயிட்டு பானியை கூட்டிட்டு வேகா பங்க் இருக்கிற அந்த ஐலாண்டுக்கு போயிடுறான். சோ இதுதான் எக்கட் ஐலாண்ட். எக்கட் ஐலாண்ட் இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம டெவலப்ட் எக்கட் ஐலாண்ட் பாக்குறோம் இல்லையா, சோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் எக்கட் ஐலாண்ட். அண்ட் கூமா பார்த்தோன்னா வேகா பங்க் சமஷாக் ஆயிடுவாரு. ஏன்னா கூமாவோட சைஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம கூமா வந்து ஒரு பக்கெனியர் இல்லையா, அதனால அவர் சமஷாக்ல இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னோட மசில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணும் சயின்ஸுக்காக, நீ எனக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. கூமா அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பான். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் பானியை சென்டமாரு கிட்ட விட்டு அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்பதான் கூமா என்ன சொல்லுவானா, பானிக்கு சேஃபியர் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிற வியாதி இருக்கு, அதை யாராலையுமே கியூர் பண்ண முடியல, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வேகா பங்க் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி வியாதியை கியூர் பண்றதுக்கு நம்ம ஸ்டெம் செல்ஸ் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஆனா அது ரொம்ப செலவாகும். நான் இப்போ நிறைய சைபார்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட பொண்ணுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு இந்த சைபார்ஸ் உருவாக்குறதை விட அதிகம், அண்ட் அதுக்கு பொருள் செலவும் அதிகமா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரு கூமாவோட பாடியை அனலைஸ் பண்ணுவார். அனலைஸ் பண்ணிட்டு கூமா ஒரு பக்கெனியர்னு கண்டுபிடிச்சிருவாரு. அப்பதான் வேகா பங்க் என்ன கேட்பாருன்னா, நான் கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்றேன், நீ ஒரு பக்கெனியர், நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது கூமா என்ன சொல்லுவானா, நான் டிராகனை நம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன கேட்பானா, எதுக்கு என்னோட பிளட் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வேகா பங்க் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு அதுக்கு தேவையான சாம்பிள்ஸ் இன்னும் கிடைக்கல, ஆனா நான் ஒன்னு க்ளோன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒன்னு க்ளோன் பண்ணி ஒன்ன மாதிரி எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் உருவாக்கி மக்களை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வேகா பங்க் சொல்லுவாரு. கூமா இதை கேட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் வேகா பங்க் என்ன சொல்லுவாருன்னா, நீ எனக்கு மட்டும் அந்த பர்மிஷன் கொடுத்த அப்படின்னா நான் உன்னோட சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான க்ளோனை உருவாக்குறேன், அண்ட் அதுக்கு பதிலா நான் உன்னோட பொண்ணுக்கு தேவையான அந்த ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வேகா பங்க் கேட்பாரு. உடனே கூமா என்ன கேட்பானா, அந்த க்ளோன்ஸ் எல்லாம் நிஜ மனுஷங்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வேகா பங்க் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல அவங்கள சோல்ஜர்ஸ் தான், பட் அவங்களோட உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அண்ட் ஆபத்துல இருக்க மக்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க அப்படிங்கிற சொல்லுவான். அதுக்கும் என்ன சொல்லுவானா, சரி இருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு நீங்க லேசர் பவர் கொடுக்கணும், அந்த லேசரை பார்த்து பைரேட்ஸ் எல்லாம் பயப்படணும், என்னோட ஆசை தான், என்னோட குளோனால அப்பாவி மக்கள் காப்பாற்றப்படும் போது தான் என்னோட பிறப்புக்கான அர்த்தமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், சோ நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூமா அக்செப்ட் பண்ணிப்பான். உடனே வேகா பங்க் என்ன சொல்லுவாருன்னா, இந்த விஷயம் டிராகனுக்கு தெரிய வந்துச்சுன்னா டிராகன் சந்தோஷப்பட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா கூமா இப்ப அக்ரிமெண்ட் போடுறது வேர்ல்டு கவர்மெண்ட் கூட இல்லையா, அதனால அது கூமா என்ன சொல்லுவானா, நான் பானியை காப்பாத்துறதுக்காக இந்த டெவில் கூடயும் டீல் போட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதே நேரத்துல மரிஜோல என்ன ஆகும்னா, சாட்டன் கூட யாரோ பேசுவாங்க. அவங்க எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா, இந்த க்ளோன்ஸ் பத்தி தான் பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த க்ளோன்ஸ் ஒரு வெப்பனா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் வேகா பங்குக்கு தெரியாது. ஏன்னா வேகா பங்க் கிட்ட இவங்க சொல்லும்போது நம்ம உருவாக்க போற க்ளோன்ஸ் மக்களை காப்பாத்த போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வேகா பங்க் கிட்ட சொல்லிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் வேகா பங்க் கூமா கிட்ட சொல்லிருப்பாரு. அண்ட் கூமாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். பட் இந்த சாட்டன் அண்ட் 5 எல்டர்ஸோட உண்மையான திட்டம் வேகா பங்குக்கு இப்போதைக்கு தெரிய வந்திருக்காது. அதனால தான் அவங்க வேகா பங்கை ஏமாத்தி அந்த மாதிரி பசிபிஸ்டாஸ் உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி கூமா அந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணோன்னா வேகா பங்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா நம்மளால நிறைய மக்கள் பாதுகாக்கப்பட போறாங்க, நம்ம நிறைய பேரை காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வேகாபங்க் இருப்பாரு. அண்ட் வேகாபங்க் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அது கூமா என்ன சொல்லுவானா, இல்ல நான் செயின்ட்லாம் இல்ல, நான் ஒரு பசிபிஸ்ட், எப்பவுமே பீஸை தேடிட்டு இருக்க ஒரு பசிபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. வேகாபங்க் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு பீஸ் தானே வேணும், நான் அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் பசிபிஸ்டா அப்படிங்கிற நேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இதோட சாப்டர் 1099 முடியுது. கமான், வேகாபங்க் இந்த பசிபிஸ்டா அண்ட் பீஸ் அப்படிங்கிற நேம் சொல்லும்போது அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா வேகாபங்க் இந்த பசிபிஸ்டா உருவாக்குனதுக்கான காரணமே பீஸ் தான். பட் அதை இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நம்ம ரியல் வேர்ல்ட்ல நடக்கிறது தான். கமான், மறுபடியும் ஓடா இது எழுதியிருக்காரு. அண்ட் இதுக்குமா கண்டிப்பா எக்கட் ஐலாண்ட் இன்சிடென்ட் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஐலாண்ட்ல என்னாச்சு அப்படிங்கிறது மறந்து போச்சு. ஏன்னா இத்தனை நாள் நம்ம கூமாவோட ஸ்டோரி தான் பார்த்திருக்கோம். அதனால கண்டிப்பா நம்ம அடுத்த சாப்டர்ல ஒரு சின்ன ரீகேப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ தட்ஸ் இட் गाइस, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு சேனல் Geeks, பீஸ்.